மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரயில்வே துறையில் ஆசிரியருக்கான பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1036 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே பார்ப்போம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். கம்ப்யூட்டர் வைஸ் தான் இந்த எக்ஸாம் ஃபுல்லாமே நடக்கும். தமிழில் தான் எக்ஸாம் இருக்கிறனாட்ட நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சென்னை ஜோனல் மட்டும்தான் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. நம்ம வேறு ஜோனல்லையும் போய் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் நம்ம அதுக்கான எக்ஸாமும் அதே ஜோனலில் தான் நடக்கும். அதே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறணும். இதுக்கான ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளோ ஏஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். அதுக்கப்புறம் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 500 ரூபா, மற்றபடி எஸ்சி எஸ்டி கேர்ள்ஸுக்கு 250 ரூபா. இது ரீஃபண்ட் ஆகக்கூடியது தான். 100 ரூபா மட்டும் ஃபீஸாக எடுத்துக்கிடுவாங்க, மற்றதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஜோனலுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயிலுமே அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 99 அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸாமில் கேட்குற டாபிக் வைஸ் கொஸ்டின் ஃபுல்லாமே டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சென்னை ஜோனல் உள்ள வேக்கன்சியும் லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.